என்னது என்ன பண்ற பாருங்கடா குப்படே பாருங்க ஏய் பாருங்க போறான் என்ன பண்ணிருக்காங்கன்னு பாருங்க விடுறியோன விடு. என்ன இப்ப என்ன ஆச்சு இப்போ இவனால ஒரு செகண்ட் கூட ஒழுங்கா நிக்க முடியலண்ணே என்னத்த பண்ணி வச்சிருக்காங்கன்னு தெரியல பெரிய விளக்கண்ண மாதிரி நான் பாத்துக்கிறேன்னு ஒரு பரதேசி சொன்னால அவனுக்கு பேச சொல்லுங்க ஒரு கை பாப்பேன் வெட்டி போற வாடா வந்து பாரு நீ வாய பத்தி நில்ல வாய முடுங்கடா வந்துட்டான் பெருசா என்ன சக்தி என்ன வார்த்தை தடிக்குதே இப்ப என்னத்தை பெருசா கண்டுபிடிச்சிட நீ ஆ? இந்த பயலுக்கு இப்ப என்ன வந்துச்சு மேலுக்கு முடியல மருந்து சாப்பிட்டுருக்கேன் ஆ? இப்ப என்ன செய்யணுங்கிற இத வச்சு ஏதாவது விளையாட்டு காட்ட முடிவு பண்ணிருக்கீங்களா அண்ணா புரியுதா இல்லையா உங்களுக்கு அவனுக்கு மேலுக்கு முடியலன்னா ஏன் முடியல என்ன பிரச்சனை அவன்கிட்ட கேட்டீங்களா முதல்ல டேய் கேட்கிற நிலைமையில என்ன வச்சிருக்கிறிய எப்ப பார்த்தாலும் சண்டை பிரச்சனை பத்தாவதுக்கு இவ ஆத்தா வர ஆஸ்பத்திரியில் கிடக்குறா இவன் மனசுல இந்த கவலை இருக்காதா கவலை இருந்தா எப்படி இருப்பான் இப்ப எப்படி இருக்கான்னு பாருங்கண்ணே ஆனா இந்த வித்தியாசம் கூட உங்களுக்கு தெரியலையாண்ணே இல்ல தெரியாத மாதிரி இருக்கலாம்னு முடிவு பண்ணிட்டீங்களா அதே அதை சொல்லுங்க டேய் நான் முடிவு பண்றது இருக்கட்டும் இப்ப நீ என்ன முடிவுல இருக்க நீங்க எல்லாம் என்ன முடிவுல இருக்கிய போதுண்ணே திரும்ப திரும்ப அதையே பேச வேணாண்ணே நாங்க எங்க இஷ்டப்படி எல்லாத்தையும் செய்யணும்னு முடிவு பண்ணியிருந்தா மண்டபம் வர வரைக்கும் காத்திருக்க மாட்டோண்ணே வீட்டுல வச்சு இந்த பையனை கூட்டிட்டு போய் என்ன செய்யணுமோ அதை செஞ்சிருப்போம் பாத்தீங்களா இதான் இவனுக்கு இவன் பொண்டாட்டிக்கும் வேலையா அந்த நெட்வொர்க்குக்கு வேற வேலையே இல்ல ஏன் விடுவா இவன் பின்னாடியே வந்து நிப்பான் அதான் நீ வாய பத்தி நீ சும்மா அவரா பேசிட்டு இருக்க எல்லாத்துக்கும் ஒரு உள்நோக்கம் இருக்கும்னு நினைக்காதீங்கண்ணே எனக்கு இந்த பையன் இப்ப சரியாகணும் சரியாகணும்னா நீ என்ன சொல்ல வர எனக்கு ஒன்றும் புரியலையே என்னடா பண்ணணும் எனக்கு இப்ப உடனே டாக்டர் கிட்ட கூட்டு போகணும் அவனை இவன் ஏன் இப்படி இருக்கா இவனுக்கு என்ன பிரச்சனை என்ன செஞ்சா சரியாவாங்கிறது எனக்கு இப்ப தெரிஞ்சாகணும் அதுக்கு ஏற்பாடு பண்ணு